ஹே காய்ஸ், ஸோ டைம் இப்போ சரியா நைட்டு 10 o'clock மேலே ஆகுது. ஊரெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். ஆனால் நாங்கள் எங்கே போகிறோன்னு தெரியுமா? இன்ப்ராம்ப்ட் ஒரு ரோட் ட்ரிப் டு திருச்செந்தூர். ஸோ நைட்டு தான் டிசைட் பண்ணோம். நைட்டு ஒரு 8 o'clock மேலே டிசைட் பண்ணோம். இப்போது திருச்செந்தூர் போகலான்னு கிளம்பிட்டோம். ஸோ எஸ், ஸோ இது ஒரு ட்ரிப் vlog பார்க்க போகிறீங்க. கம் லெட்ஸ் see. போஸ்ட் வெட்டிங் ஃபேமிலியோட போகிறது தான் ஃபர்ஸ்ட் ட்ரிப். ஸோ இது ஒரு டிலேயான vlog தான். இது 2024 கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3-4 monthஸில் திருச்செந்தூர் போன vlog தான். இது என்னோட வேண்டுதல். ஸோ எனக்காக வி வென்ட் டு திருச்செந்தூர். சும்மா டக்குன்னு டிசைட் பண்ணி முருகர் நினச்சாதான் போக முடியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி முருகர் நினச்சனால தான் எங்களுக்கு இந்த ட்ரிப் நடந்தது. ஸோ கல்யாணம் முடிச்சு எங்கேயுமே போகல. ஃபர்ஸ்ட் ட்ரிப்பை நாங்கள் திருச்செந்தூர் தான் போனோம். அந்த வீடியோ தான் இது. ஸோ இது ஒரு மெமரி தான் எனக்கு, ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட் குட் மெமரி. போஸ்ட் வெட்டிங் ஃபுல் ஃபேமிலியோடு போகிறோம். பேக் சைடில் அப்பா அம்மா இப்போவே செட்டில் ஆகிட்டாங்க. அண்ட் மீட் மை மேன் ஆஃப் த ஹார், மை ஹஸ்பண்ட். த ஹோல் 380 கிலோமீட்டர்ஸுமே நைட் ட்ரைவ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம சிவிக்கில். ஸோ சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் போக முடியுமான்னு தெரில. ஸோ பட் ஆனால் சொல்லிகிட்டு இருக்காங்க. லெட்ஸ் see, ஹைவேல மீட் பண்ணலாம். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி ரீச் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடணும். இந்த சிவிக்கு தீனி ரொம்ப முக்கியம் கைஸ். தெரியும், சிவிக்கோட தீனி பெருந்தீனின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதோட வயிற்றுக்கு ஃபில்அப் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் ஜியோ சூஸ் பண்ணியிருக்கோம். எப்போவுமே நாங்கள் ஜியோ கஸ்டமர் தான். ஐ மீன் ஃபார் லாங் ட்ரைவெல்லாம் ஜியோ பங்க் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். இது பொள்ளாச்சி சைட் போனால், ஸோ இது பொள்ளாச்சிக்கிட்ட ஏதோ ஒரு பங்க்கு. அண்ட் பொள்ளாச்சி சைட் போனால் இங்கே போவோம். இதுவே நீலாம்பூர் சைட் போனால் அங்கே ஒரு ஜியோ பங்க் இருக்குது, ஹைவே தொட்ட மாதிரியே. அண்ட் மேட்டுப்பாளையம் சைட் போனால் திருவள்ளூர் தாண்டி இருக்குது. ஸோ ஆல் கவர்ட். கேரளா சைட் போனால் அங்கே மதுக்கரை கிட்டே இருக்குது. ஸோ வி கவர்ட் வித் ஜியோ. ஹைவே ஏறிட்டு ஜியோவில் போடும்போது வி கெட் மோர் மைலேஜ். அந்த மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான். இன்னொன்று ₹2 கம்மியாக இருந்தது அந்த டைமில் மற்ற பெட்ரோல் பங்க் கன்சிடர் பண்ணும்போது. டீ ஷாப் கிட்ட ஸ்டாப் போட்டாங்க. ஒரு 2.25 மேலே இருக்கும். ஸோ டீ குடித்தோம். ரொம்ப ஆவரேஜ் தான் இருக்குது. ஸோ பார்த்திங்களா 3 மணி. ஸோ அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா கடலோர பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது தூத்துக்குடி கிட்ட ரீச் ஆகிட்டோம். அரௌண்ட் 6:30 அந்த மாதிரி இருக்கும். இப்போ தான் நாங்கள் பக்கத்துலேயே ரீச் ஆனோம். அங்கேருந்து இன்னும் போகணும் போல். எங்களுக்கு ரொம்ப டயர்டிங்காக இருந்தது. மெயினாக ஹஸ்பண்டுக்கு ரொம்ப டயரிங்காக இருந்தது. தூங்கவே இல்லை, ஃபுல் ஸ்ட்ரெச்சாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஐயோ ஒரே ஆள் ஓட்டுறாங்களே அப்படின்னு. நல்ல காரில் ட்ரைனிங் இருந்திருந்தால் நான் இன்னும் நல்லா ஓட்டுவேன் அப்படின்னு. இப்போது ஓட்டுவேன், பட் ஸ்டில் இந்த மாதிரி எஃபர்ட் எடுத்து ஓட்ட மாட்டேன். யாராவது ஓட்டுன்னு சொன்னால் தான் ஓட்டுவேன். இல்லைன்னா எனக்கா தோணணும். சம்டைம்ஸ் பயமாக இருக்கும். என் மூட் பொறுத்து தான். நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப டயரிங்காக இருந்தது. ஓட்ட சொன்னாங்க, என்னால் ஓட்டவே முடியல. எப்படியாவது ஹஸ்பண்ட் பல்ல கடிச்சிட்டு இன்னும் ஒரு 1 hourல ரீச் ஆயிடலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணி போயிட்டு இருந்தோம். பட் ஆனால் முடியவே இல்லை. கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி கார் ஆன்லேயே வச்சு ஒரு பங்க்ல தூங்கிட்டோம். தூத்துக்குடி வந்து தூங்கினோம். அவ்வளோ தூரம் தூங்கவே இல்லை. பட் ஆனால் தூத்துக்குடி வந்து தூங்கிட்டோம். ஒரு 1/2 hour கிட்ட தூங்கிட்டு தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். அப்பா, என்ன பியூட்டிஃபுல்லான மார்னிங் ட்ரைவ் தெரியுங்களா. ஐ ரியலி என்ஜாய்ட் இட். நல்ல ஒரு சீனிக்காக இருந்துச்சு. ஏர்லி மார்னிங். அப்பா, அந்த மாதிரி எவ்வளோ பேர்த்துக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். பிகாஸ் நாங்கள் போகும்போது வெஹிக்கிளும் கம்மியாக இருந்தது. அது சன்ரைஸ் ஆகி கையெல்லாம் ஒரு மாதிரி மோடமாக இருந்து அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக இருந்தது. இதுவே கடல் சைட் ட்ரைவ் பண்ணியிருந்தா இன்னுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நிறைய காத்தடி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. உப்பெல்லாம் பெருக்கிற இடம் பார்த்தோம். எப்படி உப்பு வாங்குறதுன்னு தெரில. உப்பு வாங்கணும்னு ஆசையாக இருந்தது. உப்பு வாங்கிட்டு போகலான்னா, பட் ஆனால் எங்களுக்கு எப்படி வாங்குறது, எங்கே என்னன்னுலாம் தெரில. பட் ஆனால் நிறைய பேர் உப்பெல்லாம் கல்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு தான் தெரில, ஆசையாக இருந்தது. டைம் போனால் கண்டிப்பாக வாங்க ட்ரை பண்ணுறேன். வாங்கிட்டு ஐ வில் டெல் யூ கைஸ் வேர் ஐ பிக்ட் இட் ஆல்சோ. ஸோ இது ஒரு நல்ல ட்ரைவாக இருந்தது. அன்றைக்கி 8:30 தான் போய் ரீச்சே ஆனோம். லேட் ஆகிடுச்சு. போனோடனே கடலுக்கு போயிட்டோம். கடலுக்கு போயிட்டு செம்மையாக ஆடிட்டு, அந்த கடல் தண்ணியில் கால் நினச்ச அடுத்த செகண்ட் போச்சு. நைட்டு ஃபுல்லாக இருந்த டயர்ட்னஸ் விண்டாக பறந்து போச்சு. மார்னிங் சீ வாட்டரில் கால் நினைக்கிற அந்த ஃபீலிங் இருக்கே வேறு லெவல். கடலில் குளிச்சுட்டு நேராக நல்ல தீர்த்தம் போய் அங்கே நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு
அதுக்கு பயங்கரமான லைனே எங்கள் வீட்டில் பார்த்ததே இல்லை. ஹஸ்பண்டு ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் நின்று பொறுமையாக குளித்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நேராக முருகனை பார்க்க கிளம்பிட்டோம். உள்ளே கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க, ஸோ ஷூட் பண்ண முடியல. ஆனால் தரிசனம் மட்டும் ரொம்ப திருப்தியாக ஆச்சு. ஸோ அப்போ தான் கோயில் கும்பாபிஷேகம் ஆகிற டைமில் இப்போ இருக்க மாதிரியெல்லாம் அப்போ கூட்டமே கிடையாது. ஆனால் வந்து லைன் இருந்துச்சு. ஸோ லைனில் நின்று தான் சாமி கும்பிட்ணும். லைன் இருந்துச்சு. ஒரு டிப், எப்போவுமே ஆஃப்டர் 12:30க்கு மேலே போனீங்கன்னா மத்தியானம் உங்களுக்கு சீக்கிரமாக சாமி பார்த்துடலாம். நாங்கள் பார்க்க ஒரு 1 hour மேலே ஆச்சு. தரிசனம்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன ஃபுட்டு தான். அங்கேயே லஞ்ச் சாப்பிட்டோம். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக தூத்துக்குடிக்கு விட்டாச்சு வண்டியை. இங்கே வந்துட்டு அந்த ஃபேமஸ் கேஷ்யூ மேக்ரோன்ஸ் வாங்காமல் போனால் எப்படி? நாட்டில் ஒத்துக்குவாங்களா மக்கள்? அதனால இங்கே ஃபேமஸான ஒரு பேக்கரி இருக்குது, கணேஷ் பேக்கரி. ஸோ இங்கே வந்து மக்ரூன்ஸ் மட்டும் இல்லை கைஸ், ஆக்சுவலாக மக்ரூன்ஸ் நல்லாயிருக்கும் தான் வந்தோம். மக்ரூன்ஸை தவிர நாங்கள் நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்குது. அங்கே வந்து குட்டி குட்டி பர்ஃபி ஸ்டிக் மாதிரி இருந்தது. சாக்கோ ஸ்டிக் மாதிரியே பர்ஃபி ஸ்டிக் இருந்துச்சு. அது அப்புறம் நிறைய பிரெட் வெரைட்டி சூப்பராக இருந்துச்சு. பிஸ்கெட்ஸ், ஓ மை காட், வேறு லெவலில் இருந்தது. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருந்தது. கூட்டம் பார்த்தீங்கல்ல, வெயில் பல்ல கட்டிக்கிட்டு அடித்தாலும் கூட்டம் அங்கே போகிற மாதிரி தெரில. பயங்கர எக்ஸைட் ஆகி கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் வரவே மாட்டேனாங்க. நான் ஆட்டம் பிடிச்சி தூத்துக்குடியில் பிட் ஸ்டாப் போட்டேன். மேக்ரோன்ஸ்னால் எனக்கு உயிர் ரொம்ப பிடிக்கும். அங்கே போயிட்டு எங்கள் அப்பா வந்தோடனே ஏதோ சின்ன குழந்தைங்க மாதிரி எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு எங்கள் அப்பா. அங்கே கொஞ்சம் ஒரு ஹெவியான பில்லை போட்டோம். எங்களுக்கு மட்டும்தான் இது. இப்போ இது போகிற வழி இன்னொரு பை முழுசாக வாங்கினோம். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஸ்டிக்கு, வேற லெவல் கைஸ். அது என்ன ஸ்டிக்குன்னு வேற தெரில. அப்புறம் இந்த எக் பிஸ்கெட் வாங்கினேன். எல்லாம் வழியில் போகும்போது சாப்பிட்றதுக்கு. எனக்கு கேஷ்யூஸ், முந்திரி இதெல்லாம் எதுவுமே பிடிக்காது. ஆனால் பர்டிகுலராக கணேஷ் பேக்கரியில் இருக்க கேஷ்யூஸ் தி ஃபேவரட் கைஸ், தி ஃபேவரட். அண்ட் இந்த மிட்டாய்க்கு நாங்கள் போட்ட சண்டை இருக்கேன் எங்கள் வீட்டில். 4 பேருமே அவ்வளோ அடிச்சுக்கிட்டோம். ஸோ இந்த மிட்டாய் தான் சொல்கிறேன், அது வேற லெவல். கரெக்ட் முறை கம்பர் கட்டுன்னு நினைக்கிறேன். கம்பர் கட் ஃபீல்ல தான் இருந்துச்சு. ஆனால் அது கம்பர் கட் மாதிரியும் இல்லை, சாக்கோ ஸ்டிக் மாதிரி செம்மையாக இருந்துச்சு. நான் ஓவராக ஹைப் பண்ணுறேன். பட் ஆனால் மக்ரூன்ஸை விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிது. அந்த அன்னைக்கு வாங்கின ஸ்நாக்ஸ் பார்த்தாதுன்னு வீட்டுக்கு கொண்டு போன ஸ்நாக்ஸையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். ஒரு 2:30 அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து கிளம்பும்போது அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஜியோ பங்க் போயிட்டோம். ஜியோ பங்க்கில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஒரு 10-15 minutes பெட்ரோல் போட்டுட்டு ஏரில் செக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் அ சேஞ்ச், டிரைவர் சேஞ்ச் டைம். நைட்டு ஃபுல்லாக ஹஸ்பண்ட் டிரைவிங் டியூட்டியில் இருந்தார். இப்போ அவர் பேசஞ்சர் சீட்டில் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறாங்க. தூத்துக்குடி டு மதுரை அந்த ஸ்ட்ரெச்சில் நான் டிரைவிங் சீட்டுக்கு ஜம்ப் பண்ணிட்டேன். நல்லா பாட்டு கேட்டுட்டு செம்ம 4 lane ரோடு, கிளியர் டிராஃபிக் அப்படி சொல்ல மாட்டேன், டிராஃபிக் இருந்துச்சு. நல்லா பாட்டு கேட்டுட்டு ஹஸ்பண்ட் இப்போ ஃபுல் சில்லாக உட்காந்துட்டு வராரு. ஆனஸ்ட்லி இந்த டிரைவிங் ஸ்ட்ரெச் தான் என்னோட ஃபேவரட் பார்ட் ஆஃப் த ட்ரிப் கூட. இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு வானம் எப்படி பர்ஸ்ட் ஆகி அங்கே மழை பெஞ்சிட்ருக்குன்னு. ஐ ரியலி டோன்ட் ஹாவ் அன் ஐடியா இப்போ வரைக்குமே தட் நான் அந்த மலையில் ஓட்ட போகிறேன். ட்ரஸ்ட் மீ கைஸ், இது ஒரு 2+ hours ஜர்னி. நான் அங்கேருந்து பெய்கிற மழை வீடு வர வரைக்கும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. சரியான மழை. அந்த மழையிலேயே ஓட்டிட்டு வந்தோம். அங்கங்கே மழை இல்லாமல் இருந்துச்சு. ஆன் த வேல சிங்கம் பட ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்த்துட்டு வந்தோம். டனல் மாதிரி இருக்குல்ல, இங்கெல்லாம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க போல் சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அங்கெல்லாம் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ட்ரைவ் நான் பண்ணுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் ஆக்சுவலாக. இப்போ இருந்த இதுக்கு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், இந்த மாதிரி லேன்லலாம் ஓட்ட முடியுமா அப்படின்னு. பட் ஆனால் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டிகிட்டு வந்தேன். ஹஸ்பண்ட் தூங்கிட்டாங்க. நான் அப்பா மட்டும்தான் பார்த்து ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்பா அம்மா பின்னாடி இருந்தாங்க. ஹஸ்பண்ட் தூங்கிட்டாங்க என் பக்கத்தில் உட்காந்து. என்னோட ரொம்ப நாள் கனவு இந்த மாதிரி யாரோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ட்ரைவ் பண்ணணுன்னு. பின்னாடி அப்பா உட்காந்துட்டு இருந்தாங்க, பக்கத்தில் தூங்கிட்டு வந்தாங்க. எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ட்ரைவ் பண்ணிட்டு போனேன். ஆக்சுவலாக ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான் இந்த மாதிரி. நானே வீடியோ எடுத்து
ட்ரைவ் பண்ணணும்னு ஆசை. ஸோ அதுவுமே நடந்துச்சு. எவ்வளோ பயந்துட்டு ஓட்டுறேன். ஓ மை காட், ஐ வாஸ் ஃபீலிங் ரியலி ஹாப்பி ஆன் தட் டே. அண்ட் மதுரை ரீச் ஆகிட்டோம். ஸோ மதுரை ஏர்போர்ட்டோட பேக் சைடு நினைக்கிறேன். ஸோ அங்கே லேண்டிங்கும் டேக் ஆஃபும் இங்கே நல்லா தெரியும்னு சொன்னாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு தான் போனோம். ஈவினிங் ஒரு 6:30ங்கும் போது மதுரை ஜங்ஷனுக்குள்ளாரே போயிட்டோம். குவிக்காக சாமி பார்த்துட்டு வெளியே வந்துடலான்னு தான் ஆக்சுவல் பிளானாக இருந்தது. கார் எங்கேயுமே பார்க்கிங் இடமே கிடைக்கல. நாங்கள் போனது வேற என்ன நாள்னு வேற ஞாபகம் இல்லை. செம்ம கூட்டம், பார்க்கிங் சுத்தமாக கிடைக்கல. கார்பரேஷன் பார்க்கிங் தான் இருந்தது. ஸோ அதில் போட்டுட்டு ரொம்ப தூரம் இருந்தது. அதுவுமே நடந்து போய் தான் வெயிட் பண்ணோம். அங்கே போனால் சரியான லைன். எங்களுக்கு லைனுனாலே அலர்ஜி. சம்ஹவ் வி மேனேஜ். கோயிலுக்குள்ளே போயிட்டோம். ஃபோன்ஸ் எதுவுமே அலௌட் இல்லை கோயிலில். சரியான கூட்டம். சாமி பார்க்கறக்குள்ள வேற ஒரு லைன் இருந்தது. அங்கே போய் அங்கே லைனில் கொஞ்ச நேரம் நின்னோம். சுத்தமா நிற்க முடியல. வெளியவே கொஞ்ச நேரம் அந்த தெப்பக்குளம் கிட்டலாம் உட்காந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சோம். பட் ஆனால் அங்கே கேமராமேன் பயங்கர பிஸியாக இருந்ததுனால ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்க முடியல. ஐயோ இவ்வளோ தூரம் வந்துட்டு மீனாட்சி அம்மனை பார்க்க முடியலையே அப்படின்னு. கடவுளாக பார்த்து எங்களுக்கு மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் தேரில் வந்தாங்க. அந்த சப்பரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சப்பரத்தில் வந்தாங்க. உண்மை கால் லிட்டரலாக நான் அழுதுட்டேன். நாங்கள் 2 பேர் நின்றுட்டு இருந்தோம். அப்படியே சாமி கூட்டிகிட்டு வந்தாங்க. தம்பதிகளாக வந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ நாங்களும் தம்பதிகளாக பயங்கரமான பிளெஸிங்ஸ் அன்னைக்கு பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வருத்தமாக இருந்தது சாமி பார்க்க முடியலையேன்னு. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளெஸிங் சாமி என்ன தேடி வந்தது ஒரு பயங்கரமான ஹாப்பி மூமெண்ட் எனக்கு. சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலாக வெளியே வந்து பார்த்தா செம்ம மழை. பார்த்தீங்கல்ல, செம்ம மழை. செப்பல் ஸ்டாண்ட்லேயே ஒரு 1 hour வெயிட் பண்ணியிருப்போம். அப்போது மழையே விடலை. சரியான மழை பெஞ்சிட்டே இருந்தது. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு மழையிலேயே பார்க்கிங் போய் கார் எடுத்தா கார் வெளியவே வரமாட்டேங்குது. அங்கே இவ்வளோ டிராஃபிக். அங்கேருந்து ஜங்ஷனுக்குள்ளே சுற்றினா அங்கேயும் சரியான மழை தேங்கி நிற்கிது எல்லா இடத்துலையும். எப்படியோ சிட்டிக்குள்ளே இருந்து வெளியே வந்துட்டோம். நான் வந்ததோ ஒரு பிளானு, ஆனால் வந்து கடவுள் போட்டதோ இன்னொரு பிளானு. நல்லா சாப்பிட்லாம், ஜிகிர்தண்டா ஃபுட்டு எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்லான்னு நான் பிளானில் வந்தேன். எனக்கு இது ஃபஸ்ட் டைம். நான் ஆல்ரெடி மதுரை விசிட் பண்ணியிருக்கேன். ப்ரைடல் ஜாப்ஸ்க்கெல்லாம் வந்திருக்கேன். ஸோ ஐ நோ மதுரை குவைட் ஃபியூ பிளேசஸ். ஸோ அப்படி பிளான் பண்ணி வந்தால் என் பிளான்லாம் சுத்தமாக சொதப்பிச்சு. ஸோ புதுசாக ஒரு ஹோட்டல் போகலான்னு சொல்லிட்டு சாப்பிடணும். டின்னர் சாப்பிட்டு கோயம்புத்தூர் கிளப்புறதா பிளான். ஸோ ஹோட்டல் தேடி அலைஞ்சோம். அப்போது பி பவர்னு ஒரு ஹோட்டல் கிடச்சிது. மதுரையெல்லாம் வந்து சாப்பாடு விஷயத்தில் காம்ப்ரமைஸே கிடையாது. சுட சுட தலவாழை இலையில நல்ல ஃப்ளஃபியான பரோட்டா, ஸ்பைசியான கிரேவிஸ், சாப்பிட போயிட்டே இருக்குது. மதுரை வந்துட்டு மதுரை மல்லிகைப்பூ இட்லி, குடல், தலை, மட்டன் ஸ்பேர் பார்ட்ஸே இருந்தது. ஸோ அதில் எல்லாத்துலேயும் ஒன்று வாங்கணும். வாங்கி சாப்பிட்டோம். இட் இஸ் அண்டர் த பட்ஜெட். ஸோ நான்வெஜ்னாலே மதுரைன்னு சொல்கிறது தப்பே கிடையாது. நல்லா ஒரு வெட்டி கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். இதுதான் அந்த ஹோட்டல் பி பவர்னு. ஆம்பியன்ஸ் பற்றியெல்லாம் யோசிக்கக்கூடாது. நேராக போகிறோமா, தரமாக சாப்பிட்டோமா, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அங்கேருந்து அட்டை நைட்டு கிளம்பி ஏர்லி மார்னிங் 4 o'clock வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டு தூங்கிட்டோம். எந்த ஒரு vlog எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே இது மேக்ரோன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோதான் கைஸ், எங்கள் ட்ரிப்பும் முடிஞ்சது, இந்த vlogகும் முடிஞ்சது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலில். ஸோ அது எனக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறேன். என்ன என்கரேஜ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. பாய்.